இந்த வீட்டோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஒரு 3 BHK ஹவுஸ். டோட்டல் சென்ட் 3.57 சென்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு இருக்குது. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஒரு சவுத் ஃபேஸிங் பார்த்துருக்கிற ஒரு வீடு. டிடிசிபி அப்ரூவலில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இதோட லொக்கேஷன் நம்ம நாகர்கோயில் கோணம். இதோட ரேட் 1,25 lakhs சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ கிரே வித் ஒயிட் காம்பினேஷனில் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் கிரேல உங்களுக்கு ஜிஐ மெட்டீரியலை லேசர் கட் யூஸ் பண்ணி நல்ல ஒரு டிசைனிங்கில் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் செட் பேக் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு செட் பேக் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு இனோவா கார் விடுற மாதிரி கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கார் பார்க்கிங்கோட சைஸ் உங்களுக்கு 12x16ங்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்டையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டெப்ஸுக்கு டைல்ஸ் அண்ட் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள ஃப்ரண்ட் டோர் வுட் ஐட்டங்கள் எல்லாமே டீக்வுட் அண்ட் மலேசியன் வேம்பு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெக்டாங்கிள் ஃபால் சீலிங் ஒர்க். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. எம்டிஎஃப் ஷீட்டில் டிவைடரும் டிவி யூனிட்டும் சேர்ந்து ஸோ ஹாலையும் டைனிங்கையும் பிரிச்சுருக்காங்க. ஸோ டைனிங்குமே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்பாட் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் ஏரியாவுமே ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. டைனிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12x10ங்கிற ஒரு சைஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான கபோர்ட் ஒர்க் வுட் மெட்டீரியலில் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கேயுமே உங்களுக்கு ஸ்பாட் லைட் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பர் கேபினெட் ஷோட் கேஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனில். கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 11x10ங்கிற சைஸில் இருக்குது. ஹால் நல்ல ஸ்பேஷியஸான ஹாலோட சைஸ் உங்களுக்கு 12x10ங்கிற சைஸில் வருது. ஸோ இந்த டிவைடர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் எம்டிஎஃப் ஷீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வருது, மேலே 2 பெட்ரூம் வருது. மொத்தம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3 BHK ஹவுஸ். ஸோ இதுதான் நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 11x16. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோட் கேஸ், அப்பர் கேபினெட் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு சூப்பராக ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்லே உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உள்ள பாத்ரூமோட சைஸ் உங்களுக்கு 4x7ங்கிற இப்போது அப்டேட்டுக்கு ஏற்றவாறு வெஸ்டர்ன் ஃபார்மில் டாய்லெட் வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான பில்டர் கட்டின வீடு, தைரியமாக நீங்கள் வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் செட்டப்புக்குமே ஒரு தனி ஒரு ஷோட்கேஸ் செட்டப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ காமன் பாத்ரூமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல வெஸ்டர்ன் சைஸில் நல்ல ஒரு கிளாசிக்காக பண்ணி வச்சுருக்காங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4x4. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் கிரானைட் அண்ட் மார்பிளில் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் மெட்டீரியல் வித் கிளாஸோடு உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு அழகான சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்பாட் லைட் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஹால் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு ஹவுஸ். ஸோ இந்த மாஸ்டர் ஹாலோட சைஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 16x22. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது அண்ட் எம்டிஎஃப் ஷீட்டில் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிவி யூனிட்மே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. மேலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கில் ப்ரொஃபைல் லைட், ஸ்பாட் லைட் செட்டப்போட ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து நம்ம செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12x10ங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு நீட்டான ஒரு கிளாசிக்கான லுக், கபோர்ட் ஒர்க் என்ன ஃபார்மாக இருந்தாலும் ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க.
வென்டிலேஷனுக்காக 3 பேனல் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே சேம் ஃபார்மெட் தான், வெஸ்டர்ன் டைப்பில் நல்ல ஒரு அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி பாத்ரூம் செட்டப் இருக்குது. ஸோ நம்ம நாகர்கோயிலில் வீடு பார்த்துட்ருக்கவங்க தாராளமாக நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோணம், நம்ம நாகர்கோயில் கோணம் ஒரு டிடிசிபி என்ற அப்ரூவல் பிளாட்டில் தான் அந்த வீடு சேலுக்கு இருக்குது. ஒரு 3 BHK ஹவுஸ். டோட்டல் சென்ட் பார்த்திங்கன்னா 3.57 ஆஃப் லேண்ட் ஏரியா, 2400 ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஒரு சவுத் ஃபேஸிங் பாத் இருக்குது. இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1.25 C, அதாவது 1.25 கோடி ரூபா கேட்குறாங்க. ஸோ அதுவுமே நம்ம நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைனல் பெட்ரூம். ஸோ ஃபைனல் பெட்ரூமோட சைஸுமே உங்களுக்கு 11x16ங்கிற சைஸில் வருது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் செட்டப்லாம் அதே ஃபார்முலாவில் தான் பண்ணியிருக்கிறாங்க. கபோர்ட் ஒர்க், இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கா ஃபால் சீலிங் ஒர்க்லாம் ரொம்ப நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி பால்கனி. ஸோ பால்கனிலையுமே உங்களுக்கு ஸ்பாட்லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பால்கனியோட சைஸ் உங்களுக்கு 12x8 ஒரு சூப்பரான ஒரு வியூவில் இருக்குது. சேஃப்டி ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க SS மெட்டீரியலில். ஸோ நம்ம நாகர்கோயில், நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கே வீடுகள் லேண்டுகள் வாங்கினாலும் நம்ம உதயம் ப்ரமோட்டர்ஸ் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட அழகழகான வீடுகள் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.